ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஈரல் தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா டிஃபனுக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ரைஸில் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். இதை வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி தேவைப்படும். அதனால தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது பொடிசாக சாப் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு நான்ஸ்டிக் தவாவில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இஞ்சி பூண்டோடு சேர்ந்து ஈரலும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணுன்னா அதில் இருக்க பச்சை வாசனை போகும். இல்லைனா ஈரல் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸ்மெல் வராமல் செய்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே போட்டு இதையும் வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் ஈரல் பீசஸை கட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும் போது நல்லாவே இதில் டேஸ்ட் இறங்கியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணுறது. த்ரீ 300 grams ஆஃப் சிக்கன் ஈரல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். ஈரல் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்க்குறேன். இது கூட கறி மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு, இது கூடவே சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன்,
ஃபைனலி வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து 1.5 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். பாருங்கள், இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விடணும். பாருங்கள், வாட்டர்லாம் நல்லா சுண்டி நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா திக்காகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஈரலும் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம இது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஈரல் தொக்கு ரொம்பவே ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை உடனுக்குடனே பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Bye.